இயேசு தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாத. இங்க ஒரு மனிதன் உடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை அங்கே யோவான் 5வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 38 வருஷமாய் எழும்ப முடியாத ஒரு நிலைமையில் படுத்த படுக்கையாய் பெதஸ்தாவிலே படுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் எப்படி அவனை ஆளுகை செய்திருந்தது, முடக்கி வைத்திருந்தது என்று நீங்க பார்க்க வேண்டுமானால், யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம் ஆண்டவர்ட்ட அவன் இப்படி சொல்றான், நான் போற ஆண்டவரே, நான் அந்த பெதஸ்தா குளத்துல கலக்கப்படுகிற பொழுது போய் இறங்கி விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன், ஆனால் இன்னொருவன் முந்தி இறங்கி விடுகிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் அடைகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். என் வாழ்க்கையிலே நான் எட்டணும்னு நினைக்கிறேன், சில உயர்வுகளை அடையணும்னு நினைக்கிறேன், ஆனா வேறு ஒருவன் அதிலே முந்திக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பாவம் அவன் சொல்றான், இயேசுவே அவன் மேல பரிதாபப்படுற அளவுக்கு வெகு நாளாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, கொஞ்சம் யோசிப்பார். 38 வருஷமா இந்த மகன் இந்த பாவத்தின் நிமித்தம் உண்டான வியாதியினாலே அவதிப்பட்டிருந்த ஒரு மனிதன். நான் திரும்பவுமாய் சொல்லுகிறேன், பாவம் 38 வருஷமாய் ஒரு மனிதனுக்கு நன்மை வராதபடி முடக்கி வைத்து விட்டு இருக்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஐயா சொல்ற 5:7 சொல்லுகிறது, அவன் சொல்றான், என்னை கொண்டு விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படியானால் இந்த மனித பாவம் என்ன செஞ்சிச்சுன்னா, ஒரு மனிதனும் உதவி செய்ய அற்று போகிற ஒரு நிலைமையிலே அவன் தள்ளப்படுகிறான். ஒரு நாள் வியாதியா இருந்தா ஒருத்தன் வருவான், 2 நாள் வியாதியா இருந்தா வருவான். விருந்து மருந்து எத்தனை நாள் தான்? 3 நாள் தான். டெய்லி அவனுக்கு இந்த பொழப்பு, சும்மா வியாதின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க, ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுவதற்கு கூட ஒருவரும் இல்லை. உற்றார்கள் யோபனுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாரும் பிரிந்து போனார்கள். அவன் வியாதியாய் கிடக்கிற பொழுது அவனுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் விலகி போனார்கள். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. பாவம் என்பது வியாதியை கொண்டு வரும். அந்த வியாதியின் விளைவு என்னன்னா, நம்மை விட்டு நமக்கு அறிமுகமானவர்களும் விலகி போகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம். அது மாத்திரமல்ல, அவன் சொல்ல, நான் போகிறதற்கு முன்னே அப்படின்னா அவன் முயற்சி செய்கிறான். ஏதோ அவன் முயற்சி செய்யாம இல்ல, அவனுக்குள்ள விசுவாசம் இல்லாம இல்ல, ஆனால் அதை அடைய முடியவில்லை. ஹல்லேலூயா சொல்றோம். இன்னைக்கு பாவத்தின் நிமித்தமாக நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், முயற்சி இருக்குது, சோம்பேறி இல்ல. ஐயா முயற்சி செய்கிறான், ஆனாலும் சில காரியத்தை எட்ட முடியாதபடி பாவம் ஒரு விளைவை கொண்டு வந்து விடுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்க பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறார். அந்த விருப்பம் இருக்குது, முடியவில்லை. நான் சொல்ற ஒரு மனுஷனுடைய பாவம் நீங்க வாசித்து பாருங்கள். எரேமியா 5வது அதிகாரம் 24, 25 வாசிக்க கேட்கலாம். எரேமியா 5, 24, 25. அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் கொடுத்து நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறது இல்லை. எங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாதிருக்கிறது. அந்தந்த காலத்துல நமக்கு இருந்த பின்மாரியும் முன்மாரியும் ஐயா வரப்பண்ணுகிற தேவன், ஐயா அது தேவனுடைய செயல் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். விளைச்சலை கொடுக்கிறவர் தேவன் என்பதை அறியாது இருக்கிறார்கள். அவர் சொன்னவர், உங்கள் பாவங்கள் உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை உங்களுக்கு விலக்கி நன்மை என்ன செய்கிறதா? வர ஒட்டாதிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம முயற்சி செஞ்சாலும் சில நன்மைகள் நம்ம எல்லைகளுக்குள்ளே வராததற்கு காரணம் என்னன்னா, ஐயா ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்களே. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, எப்பா இவ்வளவு நாள் நீ முயற்சி செஞ்சு ஐயா நீ அடையாததை தேவன் அவனுக்கு தேடி வந்து
கிருபையாய் ஈவாக நீ சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி ஐயா சொல்ற படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவன் பாவங்களை மன்னித்து சொன்னாரு. திரும்பவுமாய் அவனை ஆலயத்தில் கண்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ சொஸ்தமானாய், ஆனா நல்லா புரிந்துகொள், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு காரியம் அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவம் ஐயா சொல்ற நம்ம பின்தொடர்கிறது பாவம். ஐயா ஒரு மனிதனுடைய நன்மையை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஐயா சொல்றான் அவனுடைய வாழ்க்கையில இடைபடுகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு, நீ கவனமாயிரு, அது உனக்கு மிகுந்த கேடுகளை கொண்டு ஒரு தடவை பட்டுட்டப்பா, ஒரு தடவை இந்த பாவத்தினுடைய விளைவை நீ அனுபவிச்சுட்ட, ஆனா நீ கவனமாயிரு என்று சொல்லி ஆலயத்திலே சொல்லுகிறது. ஐயா பார்க்க முடியும். இன்னைக்கு இனி பாவம் செய்யாதே என்கிற ஒரு குறிப்பின் மூலமாகத்தான் உங்களோடு கூட நான் இடைபட விரும்புகிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாய் தான் கத்தினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. 20 வாசிங்களேன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால். ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, ஐயா உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீ தப்பிட்ட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே இப்ப நிரப்பப்பட்டிருக்கிற மறுபடியும் நீ சிக்கிக் கொண்டால் அப்படின்னு சொல்லி எழுதுறா பாருங்க. அடுத்த வசனம் 21. அவருடைய பின்னிலைமை இருக்கும், அறிந்த பின்பு விலகுவதை பார்க்கிலும். 2 காரியம், நீ சிக்கிக் கொள்ளாத, உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகினால் என்ன நடக்குமா? உன் முன்னிலைமையை காட்டிலும் உன் பின்னிலைமை எப்படி இருக்குமா? கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லி ஆலயத்திலே அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்றான். அப்படியானால் ஐயா ஒரு பாவம் ஒரு மனுஷனை ஐயா இழுத்து சிக்கிக்கொள்ள வைக்கிறது, பரிசுத்த கற்பனையை விட்டு விலக வைக்கிறது. எப்படி ஒரு நாய் என்ன செய்கிறது? நாயோட கேரக்டர் என்னன்னா, எதை கத்துனதோ அதை மறுபடியும் சாப்பிடுற ஒரு அனுபவம். அதுக்குள்ள நீங்க போகாதீங்க. பண்ணிய என்னதான் கூப்பிட்டு கழுவி நீங்க நடுவீட்டை வச்சாலும் அவருடைய பழக்கம் என்னன்னா, திருப்பி போய் சேத்துல புரளுகிறது போல அந்த பழமொழிக்கு ஒத்த வாழ்க்கையை நீங்க வாழாதீங்க. உங்களை மீட்டெடுத்து இருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்கள் மீது நோக்கம் வைத்திருக்கிறார், இன்னும் கேடுள்ளவர்களாய் நீங்கள் போகாதபடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆலயத்தில் அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை அவனை விடுதலை கொடுக்கிற போது ஆண்டவர் அதை குறித்து பேசல, பாவம் தான் சொல்லல. அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்க வெளியே போகும்போது நீ பாவின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஐயா நீ பாவம் செய்யாதன்னு சொல்ல மாட்டாங்க. இயேசு நேசிக்கிறார், இயேசு அன்பா இருக்கிறார், இயேசு கிருபை உள்ளவர், நீங்க இயேசுவிடத்துல வாங்க, அவர் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி ஐயா அந்த அன்பின் துணி ஐயா அவங்களை இழுத்துக் கொள்ளும்படியாக. ஆனா விடுதலை அங்க கிடைச்சிச்சு. ஆனா ஆலயத்துல அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற விதமாய் சொல்லுகிறார், நீ பாவம் செஞ்சேன்னா உடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கேடுள்ளதாய் மாறி போய்விடும். அல்லேலூயா. உபதேசத்தினாலே சுத்தப்படுத்துகிற இடம் தான் ஆலயம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உபதேசத்தினாலே சுத்தமாய் இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க கனி கொடுக்க வேண்டும், நீங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், நீ வாழ்க்கையிலே நீ கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்னைக்கு மனிதனோடு அதிகமாய் போராடுவது, அவனை வீழ்ச்சி அடைய செய்வது என்னதான் பாவம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களை நன்மையை வரவிடாதபடி தடுக்கிறது ஐயா சொல்றான் பாவம் தான் போராடி கொண்டிருக்கிறது. இந்த பாவத்தை ஜெயிக்கதான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனுஷன் போராடி கொண்டிருக்கிறான். அப்படியானால் எழுதப்பட்டிருக்கிறது யோபு 14:9 இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. யோபு 14:9
தண்ணீரின் வாசனையினால் அது அது துளிர்த்து துளிர்த்து இளமரம் போல இளமரம் போல கிளைவிடும். கிளைவிடும். எது துளிர்க்குமா? முந்திர வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதன் மேல் தரையிலே பழையதாகி, ஆ, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், செத்து போன ஒரு மரம். அது 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 வாசிங்க, திருப்பி வாசிங்க. அதன் மேல் தரையிலே பழையதாகி, வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். ஒரு மரத்தினுடைய பண்பு இது. அது என்னன்னா, தண்ணீர் வாசனை பட்ட உடனே என்ன செய்யும்? அது துளிர்விடும். அதே போலதான் பாவம். நீங்க நினைக்கிறீங்க பாவம் செத்து போச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டதே நினைக்கிறீங்க. ஆனா அந்த வாசனை கிடைச்ச உடனே அது பழையபடி துளிர்த்து விடும் வாழ்க்கையில. அல்லேலூயா. இந்த முருங்கை மரம் எப்படி தண்ணீர் வந்த உடனே பட்டு போயிருக்கிற மாதிரி தெரியும், துளிர்க்கிறது. அதே மாதிரி சில வாசனைகள், பாவத்தின் வாசனைகளை, இங்க அந்த பாவம் இருக்கிற இடத்துக்குள்ள போன உடனே நமக்கும் பாவம் செய்கிற அந்த எண்ணம் மறுபடியுமாய் வந்துவிடும். அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், ஐயா நீ முதல்ல மனம் திரும்பி பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள சொன்ன அடுத்த லெவல்ல சொல்றான், மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னும் பழைய வாழ்க்கையில நான் யார் கூட சேர்ந்தனோ அவங்க கூட சேர்ந்துட்டு கலந்துகிட்டு இருந்தேன்னா, ஐயா சொல்ல ஒரு நாள் அந்த வாசனை என்ன செய்து விடும்னா, உங்களை மறுபடியுமாய் நீங்க எந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தீங்களோ, எந்த இடத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரோ, மறுபடியும் அதே பாவத்துக்குள்ளாக போக அநேக வாய்ப்புகள் உண்டு என்பதை நான் சொல்லி, ஐயா உங்களுக்கு நான் ஒரு எச்சரிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வந்து நல்லா அவங்க நல்லா பயசாதவங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அப்ப அந்த பையனுக்காக அதிகமா ஜெபிப்பாங்க. ஒரு நாள் எங்க சபையில வந்து அவங்க வந்தாங்க, அவங்க பையனை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அவரு சொன்னது நிறைவேறிச்சு. உடனே அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம், இயேசு எனக்கு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு வேகமா சாட்சி சொல்ல வந்தான். சரின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லி, ஏசப்பா செஞ்சுட்டாரு, இனி நான் கூட்டங்களுக்கெல்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சாட்சி சொன்னான். அப்ப நான் கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு நல்லா கிரிக்கெட் விளையாடுவோம் போல இருக்கு. அப்ப சொன்னா விளையாட போனோம் அப்படின்னு ரொம்ப பேச. நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டு, ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு, ஆண்டவர் ரட்சித்தார்னு சொல்றல, நான் இன்னொரு காரியம் உனக்கு சொல்லுவேன். என்னன்னா, பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய நண்பர்களுடைய ஐக்கியத்திலிருந்து நீ வெளியே வந்தா மாத்திரமே இந்த ரட்சிப்பை உன்னால காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐயா சொல்ற அந்த அந்நிய நுகத்துல அபிசுவாசிகளோடு நீ பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது ஒரு நாள் என்ன செய்யும்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவ சுவாபம் ஐயா உன்னையும் மறுபடியுமாக பழைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய்விடும் என்று சொன்னேன். அவன் அப்படியே செத்துட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் கர்த்தருக்குள்ள இல்லை. ஒருவேளை குடும்பம் இந்த சந்ததியா அவங்க கிறிஸ்தவங்க இருக்கிறதுனால இயேசுன்னு சொல்லுவானே தவிர தேவனுக்கும் அவனுக்கும் உறவு இல்லை. அல்லேலூயா. நான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஐயா அப்ப எப்ப இந்த பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும்னா, எந்த இடத்துல பாவ வாசனை அடிக்கிறோமோ ஐயா அந்த இடத்துல கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் ஐயா ஸ்தோத்திரம், அது நம்மை இழுத்து விடும், அது மறுபடியும் நம்மை சிக்க வைத்து விடும், அது நம்முடைய பரிசுத்த கற்பனையை விட்டு விலக வைத்து விடும். அதனால சொல்ல ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆலயத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் ஐக்கியமே. உனக்கு என்னங்க வேலை? அல்லேலூயா. உங்களுக்கு என்னங்க வேலை? இன்னொரு சம்பவம் சொல்றேன். அந்த வாசனை பட்ட உடனே பழைய சுவாபங்கள் ஆக்டிவேட் ஆகுது. அதனாலதான் நீங்க நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஐயா ஸ்தோத்திரம், உன்னை நீங்க தற்காக்கணும்னா அந்த நான் எதுல விழுந்து போவேன்னு எனக்கு தெரியும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளே நீ போகாமல் இருப்பது ஐயா ஸ்தோத்திரம், அந்த வாசனை என்னை வீழ்த்திவிடும். ஒரு நாள் குடிகாரன் தவறு செய்யாம தான் இருப்பான், அதை தப்பித்துக் கொண்டுதான் நினைப்பான். ஒரு 4 பேர் குடிகார ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டா பாருங்க, மறுபடியும் அவனுக்குள்ள அந்த ஆசையை தூண்டிவிடும். ஹல்லேலூயா. மறுபடியும் போய் சிக்கிக் கொள்ளுகிறான். நீங்க வாசிக்கலாம் நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம்.
கண்டேன். பேதையர்களாகிய ஒரு வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டேன், அவனை கவனித்தேன். கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் ஆ, இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் ஆ, அவன் இருக்கும் சந்துக்கடுத்த தெருக்களிலும் சென்று அவன் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது ம், இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ம், தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ ம். அவனுக்கு எதிர்ப்பட்டாள். எதிர்ப்பட்டாள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பாவத்துல எப்ப விழுக நேரிடும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வாலிபன் தனிமையிலே இருக்கிற நேரங்கள், ஹல்லேலூயா, நீ தனிமையிலே காணப்படுகிற பொழுது, யோசேப்பு அந்த வீட்டுல அந்த எஜமாட்டி அவனோடு கூட சயனிக்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறாள். பாவம் அவனோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியம் தான், யோசேப்பின் மேல ஒரு தரிசனம் இருக்கு, யோசேப்பின் மேல ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் இருந்து அவனை வீழ்ச்சி செய்யும்படியாக ஐயா சொல்றான், அந்த இடத்துல இருந்து ஐயா ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருந்தா அவளோடு கூட ஒரு உறவை வைத்துக் கொண்டா அந்த எஜமானுக்கு ஈக்குவலா அந்த குடும்பத்திலான உயர்ந்திருக்கலாம், பல குறுக்கு வழியை யோசிச்சிருக்கலாம். ஆனா அவன் அதற்கு உடன்படவில்லை. நல்லா பாருங்க, ஒரு நாள் அவன் தனிமையில் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவனை பற்றி பிடிக்க வந்தான். அந்த இடத்துல தான் எழுதியிருக்கும், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 12 வாசிங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சைனி என்றாள். பாருங்க 11வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவனும் இல்லை. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு எது பாவம் செய்கிறதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறதுனா தனிமை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க தனிமையா இருக்கும்போது, இல்லாவிட்டா உங்களுடைய மைண்ட் லோன்லியா இருக்கும்போது, அதான் சொல்றாங்க, அது வெறுமையா இருந்துச்சுன்னா an empty mind is a place for the devil, one place for the devil. நீ சும்மாவே இருந்துட்டு இருந்தா, தனிமையில எதை கொண்டு யோசிச்சுட்டு இருந்தா, அடுத்த நிமிஷம் என்னன்னா அந்த தனிமையான அந்த உணர்வுகளை சத்துரு பயன்படுத்திக் கொள்ளுவான். இப்ப பாருங்க, தனிமையில போறான். அடுத்து பாருங்க, மாலை மயங்குகிற வேளை, அந்தகார அஸ்தமிக்கிற வேளை, அந்தகாரம் படுகிறமான வேளை. அப்படின்னா சில வேலைகள் இருக்கிறது. சத்துரு நம்மளை அட்டாக் பண்றதுக்கு சில அந்தகாரமான வேலைகள் இருக்கிறது, அந்த இருளான நேரங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நேரங்கள்ல நம்ம பேதையான ஒரு வாலிபனை போல, இங்கே சொல்லப்பட்ட புத்தீனமான ஆளை போல அவ வீட்டுக்கு போனானா, அவ வீடு இருக்கிற இடத்துக்கு போனானா. நீ எதுக்கு போனோம்? அல்லேலூயா. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், அந்த வாசனை வீசுகிற அந்த இடத்துக்குள்ள நீ போகிற பொழுது, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, 2 பேரா போங்க, தனிமையில போகாதீங்க. ஒரு வீடு விசிட் பண்ணாலும் கூட சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, 2 பேரா போங்க. உன்னன்னு சொல்றாரு, ஸ்திரீகளை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு நேரத்துல மடியில நெருப்ப வச்சு கொண்டு வேகாமல் இருக்க முடியுமாங்கிறார் ஆண்டவர். எனக்கு பலவீனம் தெரியுது, எனக்கு அதை மேற்கொள்ள முடியல தெரியுது, அப்புறம் எதுக்கு நம்ம அந்த வழியா போனோம், அந்த இடத்துக்கு போனோம்? அல்லேலூயா. ஐயா சொல்ற, என் பரிசுத்த வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள அதற்காக எந்த புலக்கிரயமும் செலுத்த நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏன் அந்த இது உன் கூட மோதுது? ஏன் அந்த இச்சை உன் கூட மோதுது? ஏன் அது ஆக்டிவேட் ஆகுது? ஏன் அது பட்டு போயிருந்த மரம் தான், அது துளிரிடாத மரம் தான், ஆனால் ஏன் மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது என்றால் அது அந்த பாவத்தின் வாசனை நுகர்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம தான் ஆக்டிவேட் பண்றதுக்கு இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. பணத்தாசை எனக்குள்ள இருக்கிற பொழுது, அந்த பொருளை பார்க்கிற பொழுது, அந்த ஆகான் என்பவன் அந்த பாபிலோனிய சால்வையை பார்க்கிற பொழுது, அந்த பொன் பாலத்தை பார்க்கிற பொழுது அவனுக்கு கண்ணு உறுத்துது. அல்லேலூயா. இச்சித்து எடுத்துக்கொண்டான். தேவன் அதை எடுக்கக்கூடாது என்று சொல்லியும் அது வேண்டாம் என்று சொல்லியும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. பாருங்க. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, எதிர்பட்டால்
அவன் என்ன 12வது வசனம் பாருங்க, 7:12, நீதிமொழிகள் 7:12. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளைகள் வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். பதவி இருப்பாள். உனக்காக காத்துக்கொண்டு ஒரு தந்திரமான ஒரு ஸ்திரீ, தந்திரக்காரன் ஒருவன் இருக்கிறான். ஐயா சொல்ல, உன் பலவீனத்தை அறிந்தவனாய், ஐயா உன்னை விழ வைக்கும்படியாக, ஐயா சொல்ல உன்னை கிணங்க பண்ணும்படியாக. அதுல போட்டுக்க பாருங்க, நீங்க வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:8 வாசிங்க. நீதிமொழிகள் 5:8. உன் பழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. பாருங்க என்ன சொல்றாரு, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை நீ அங்க போகாத. அல்லேலூயா. பாவத்தை குறித்து சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நீ விலகி ஓடுகிறார். அல்லேலூயா. அவள் கண்டீமைகளால் பிடிக்க இடம் கொடுக்காதே. அல்லேலூயா. நீ அங்க நின்று நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லினா தாவீதாலே ஜெயிக்க முடியல. தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன், ஒரு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிறவன், அவளே விழுந்து போனான். அப்ப நீ எப்படி ஜெயிச்சிருவேங்கிற? அல்லேலூயா. ஒரு நாள் விழுந்து போவாய். ஒருவேளை யோசேப்ப மாதிரி நித்தம் கொள்ள வந்தாலும் ஐயா சொல்ல, நீ தப்பித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் ஒரு நாள் உன்னை பற்றி பிடிக்கிற பொழுது நீ விழுந்து போவாய். ஒரு தாவீதை போல யோசேப்பு அந்த வஸ்திரத்தை விட்டு ஓடி விட்டான். அந்த இடத்தை விட்டு ஓடு. அல்லேலூயா. இவ்வளவு தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன், பரிசுத்த தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால சொல்றாரு, அதிக கேடொன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. நேற்று ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்க போனேன். அப்ப எனக்கு உணர்த்துற ஒரு காரியம் தான், சிம்சோனுடைய வாழ்க்கையில நீ கண்ணிற்கு இன்பமானவள் அவள் தான் வேணும். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, டேய் விடுறா, விருந்த சேதனம் இல்லாத பெண்கள் நமக்கு ஆகாதுரா, எனக்கு இன்பமானவள் அவள் தான் வேணும். சரி அங்க போ. கடைசியில பார்த்தா விடுதலையை போடுறான். விடுதலையை போட்ட உடனே 30 நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. அவங்க பெண் ஜாதியை நெருக்கிறாங்க. இவன் நீ நேசிக்கிறாயா, எனக்கு சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பேசுறோன்னு நம்ம வாழ்க்கை ஐயா சொல்றோம். மத்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா குழந்தை பேசுனா ஐயா அந்த பாவத்தின் வல்லமையினால் ஆட்கொண்டு இருக்கிற மக்கள் ஐயா எதிர்பார்த்த கரெக்டா சொல்லிடுவாங்க. அதனாலதான் தாவீது யோனத்தான் ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கலும் யோனத்தானுடைய ஸ்நேகம் எனக்கு இன்பமாக இருந்ததுன்னு சொல்றான். ஹல்லேலூயா. பாருங்க, விடுதலை ஒப்புவிக்கிறான். கடைசியில அங்க போடப்பட்டிருக்கு, என் கிடாரியினால் நான் விழப்பட்டேன், வஞ்சிக்கப்பட்டேன். போய் சொல்லிட்டா தபால். இப்ப எல்லாமே அவுட். இப்ப இவர் அவுட். அங்க இருந்து இவரை தோண்டி விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவர் திரும்பி என்ன நடக்குதுன்னு பார்க்க போறாரு. உனக்கு தேவையா? ஒரு தடவை தான் ஏமாந்துட்ட, திரும்பி என்ன நடக்குது? இன்னும் எங்க மாமனார்கிட்ட பேசி அவர் சொல்றாரு, அடுத்த பொண்ணை வேணா உனக்கு கொடுக்குறேன். ஒரு தடவை ஏமாறுறோம். அதான் புத்தியீன வாலிபன், பேதையான ஒரு வாலிபன். அப்படின்னா நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவன் மேல தப்பு கிடையாது. அந்த இச்சை, அந்த பாவம் அசையாதபடி அவங்களை இழுத்துக் கொண்டே இருக்கும். சில நேரங்கள்ல பரிசுத்த குலைச்சல் எங்க தொடங்குதுன்னா சர்ச்சுக்குள்ளே நடக்கும், உயர்த்திக்குள்ளே நடக்கும், அங்க ஃபுல்லா எஸ்எம்எஸ் நடக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளே இச்சை இருக்கிற பொழுது, ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் கிரியை செய்ய தொடங்குகிற பொழுது, அந்த வாசனை பட்டாலே ஐயா அது ஆக்டிவேட் ஆகும். பாருங்க சிம்சோனுடைய வாழ்க்கை. அடுத்து பாருங்க, தெலீலாவுடைய மடியில இருக்கிறான். 3 முறை ஏமாத்துறான். 3 முறை சொல்றான், வந்துட்டாங்க பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு. அதே மாதிரி பெலிஸ்தர் வராங்க. ஆனா கூட தெரிய மாட்டேங்குது அவன் வஞ்சிக்கிறாங்க. சாகத்தக்கதாய் விசாரப்படுறான். ஆனா கூட ரகசியத்தை சொல்றான். அல்லேலூயா. நம்ம வஞ்சிக்கிறவங்க அப்படிதாங்க இருக்கிற. பாவம் நம்மை வஞ்சிக்கிறது, பாவம் நம்மை இணங்க செய்கிறது, பாவம் ஐயா சொல்றோம் ஐயா நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிறது. அது ஆம்பளை பொம்பளைனாலும் சரி, பொம்பளை ஆம்பளைனாலும் சரி, ஐயா ஏதோ ஒரு இடத்துல
உன் ரகசியத்தை வாங்கிட்டு உன் பலத்தை உறிஞ்சிட்டு உன் நன்மையை கெடுத்துட்டு தான் அது போகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேன்மையை நீ சம்பாதிச்சத அந்நியருக்கு கொடுத்து விடாதே. அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டு உழைச்சத ஐயா ஒரே நாள் அவன் மாறிக்கொண்டு போவான். அவன் அப்படி ஆசை, பொருளாசை எப்படி ஆசை கட்டுவான்? இங்க சீட்டு போட்டேன்னா ஐயா நான் 10 நாள்ல உனக்கு இவ்வளவு தூரம் நான் திருப்பி கொடுத்துருவேன். அப்படியா? கொஞ்சம் கூட சிந்திக்க விடாது. அடுத்த நிமிஷம் எப்படி இவ்வளவு வரும், எப்படி இப்படி கொடுக்க முடியும்? இது ஏன்னா அது கண்களை மறைக்கிறது. அதற்குள்ளே சூழ்ச்சி, அதற்குள்ளே தந்திரங்கள். நீ யோசிக்க விடாதபடி, நீ சிந்திக்க விடாதபடி. பாவம் அவ்வளவு தூரம் கண்களுக்கு இன்பமானவர். அவளை நான் அடையணும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஐயா ஒரு மனுஷனை இது பாருங்க, யோவான் 4:27 பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவர் கடைபிடித்த காரியத்தை சொல்ற யோவான் 4:27. இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 4:27. அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுவதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவன் கேட்கவில்லை. அவரு அந்த துறவண்டை அருகே உட்கார்ந்து சமரியா ஸ்திரீயிட்ட பேசிட்டு இருந்தாரு. இவங்க சாப்பாடு வாங்க போனாங்க. திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து ஸ்திரீயிடத்துல பேசுகிறதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப என்ன பாருங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ்லயே அவர் ரொம்ப கவனமா இருந்தார். எப்படின்னா தனியாய் ஒரு ஸ்திரீட்ட பேசுறத குறித்து சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவர் எவ்வளவு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாரு. ஒண்ணு, அவர் பரிசுத்தம் அவருக்கு தெரியும். ஆனா மற்றவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவும் தன்னை காத்து கொண்டார். பாஸ்டர் சொல்லுவாரு, கவனமா இருக்கணும். வண்டியில ஒரு பொண்ணை ஏத்திட்டு போறதா கூட நீங்க கவனமா போகணும். ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்ட் வந்துருச்சு. நான் அவங்க அந்த வழியா தான் போறாங்கன்னு சொல்லிட்டு உங்க வண்டியில நீங்க ஏத்திட்டு போயிருக்கீங்களா, டிராப் பண்ணிருக்கா கேட்டேன். இல்ல பிரதர், எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது ஒரு சின்ன ஹெல்ப் கூட செய்ய முடியாது. இல்ல பிரதர், நமக்கு ஈஸியா தெரியும். நான் கரெக்டா ஒருத்தர் நம்ம வண்டியில வந்து இறங்குறத பார்ப்பான். இந்த பொம்பளைக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இவ்வளவு நாள் நீங்கள் சம்பாதித்து வைத்த அந்த ஊழியத்தினுடைய காரியங்களை ஒரே நாள்ல நாஸ்தி பண்ணி விடுவாங்க. உலகம் அப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. அப்ப தனிப்பட்ட விதத்துல டிசிப்ளினை எவ்வளவு மெயின்டைன் பண்ணணுமோ, ஐயா ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது. ஐயா சோத்திரம், நீங்க மற்றவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களுடைய ஒழுக்கத்தை காத்துக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாவம் எப்படி ஒரு மனுஷனை வஞ்சிக்கும் சொல்லிட்டு, நாகப்பட்டினத்துல ஒரு சின்ன ஒரு யூத்ல பயங்கர உற்சாகமாய் பங்கு பெற்ற ஒரு வாலிப மகள் இருந்தாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா, கத்தருக்காக இவ்வளவு நாள் நான் உழைச்சிட்டேன், கத்தருக்காக ஊழியம் பண்ணிட்டேன். ஆனா அந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க அந்த உலகத்தை என்ஜாய் பண்றாங்களே, இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, ஏன் நான் கொஞ்ச நாள் இந்த உலகத்துக்குள்ள போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் பாஸ்டர் போய் சொன்னாங்க, பாஸ்டர் நவம்பர் மாசம் வந்துருச்சு, டிசம்பர் ஒரே ஒரு மாசம் இருக்குது, ஜனவரியில நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்துருவேன். நம்ம 31ஆம் தேதி ஆராதனை வச்சிருப்போம், பழைய வருஷ ஆராதனை புதிய வருஷ ஆராதனைன்னு சொல்லிட்டு வச்சிருப்போம்ல. அன்றைக்கு நான் முழுவதுமா ஒப்பு கொடுத்துறேன், எனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க, நான் இந்த உலகத்துல போய் இந்த வாலிபர்களா என்ஜாய் பண்றாங்கல்ல, இதை போல நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னார, வேண்டாமா ஐயா, உன்னை கர்த்தர் விசேஷித்த விதமா அபிஷேகித்து வாலிபர் மத்தியில உன்னை எப்படி பிரயோஜனப்படுத்திட்டு வராரு, அந்த கிருபையை இழந்து போயிடாதமான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாராம். அவர் கேட்கல. ஏன்னா அவளுக்குள்ள அந்த ஜனங்கள் அவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அந்த நினைப்புக்குள்ளேயே போய் கடைசியில ஒரு நாள் சபைக்கு வருவது நின்று விட்டார். அந்த ஒரு மாசத்துல அவர் சண்டே போய் கேட்கிறாமா, தவறி போயிடாதமா, விழுந்து போயிடாதமா. இல்ல பாஸ்டர், நான் கரெக்டா 31ஆம் தேதி வந்துருவேன், நான் எப்படியாவது வந்து சபைக்குள்ள வந்துருவேன், ஒரு மாசம் எனக்கு டைம் கொடுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி அனுப்பிட்டாங்க.
என்ன நடந்தது தெரியுமா? அவங்க அந்த அந்த சபை வந்து கரெக்டா அந்த பீச் ஓரத்துல நல்லா உயர்த்தி கட்டப்பட்டு மேல வந்து அந்த பில்டிங், உண்மையிலே நடந்த ஒரு காரியம். கரெக்டா அந்த சுனாமி அன்னைக்கு மேல ஆராதனை நடந்து கொண்டு இருந்த நேரத்துல தான் சுனாமி வந்துச்சு போல இருக்கு. அவங்க ஆராதனை முடிச்சுட்டு அந்த சுனாமி வந்த பிறகு பாக்குறாங்க, அந்த வாலிப மகள் அந்த சுனாமியில அடிக்கப்பட்டு சரியாய் சபைக்கு முன்பாக வந்து விழுந்து கிடந்தாங்க. நாட்கள் கொடுக்கப்படுறது இன்னைக்கா நாளைக்கா நமக்கு தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொன்னார், காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். நாளைக்கு நாம மனம் திரும்பிக்கலாம், நாளைக்கு எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு ஐயா நாட்களை கதையை போல கலைத்து போடாத. ஐயா இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம். ஒருவேளை இன்றைக்கு உனக்கு கிடைக்கிற தருணம் நாளைக்கு கிடைக்காம இருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலத்தை தள்ளி போட்டு ஐயா ஒருவேளை அந்த மகளை போல அவன் நினைச்ச 31ஆம் தேதி வந்தா நான் மறுபடியும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மனம் திரும்பிடுவேன் நினைச்சா, ஆனா அவன் வாழ்க்கையில் 31ஆம் தேதியை காணாமலே போய்விட்டது. ஐயா தேவனை கிருபையை போக்கடித்து விடாதே. தேவன் கிருபையாக இருக்கிறார் என்று சொல்லி கிருபையை இழந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீ தள்ளப்படாத. அவர் கிருபை உள்ளவர் தான். ஐயா தருணம் கொடுக்கிறார். அதனால ஆதாம பார்த்து கேட்கிறாரு, எங்க இருக்கிறாய் அப்பான்னு சொல்லிட்டு ஆதாமே தேடி வருகிறார். அவன் பயந்து ஒளித்துக் கொண்டு ஐயா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போதிலும் மறுபடியும் தேடி வருகிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்கிறார் பாரு, பேதுருவே ஐயா ஸ்தோத்திரம் சொல்லி மறுபடியும் தேடி வந்து நேசிக்கிறாயான்னு சொல்லி கிருபை இருக்க போய் தான் அவனை மறுபடியும் தேடி வருகிறார். இல்லாத யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தரோடு கூட இடைபடுகிறார். யோனாவை போல நீ ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாய். அதனாலதான் வந்து கேட்கிறாரு, யோனாவே நீ எங்க போற, எங்க ஓடுற? அந்த கப்பல்காரங்களை வச்சு கேட்கிறாரு, நீ எங்க போற? நான் சொல்றான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறவன். எல்லாருக்கும் தெரியும் நான் செய்யற பாவம் என்னன்னு. என்ன செய்யணும், தேவன் எதற்காக என்னை அழைத்தார், நான் இப்ப எங்க இருக்கிறேன், எந்த படகுல இருக்கேன், எங்க ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதை ஆண்டு உணர்த்தும்படியாகத்தான் யாரோ ஒருவர் மூலமாக தேவன் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இங்க உனக்கு என்ன காரியம் சொல்லி எலியாட்ட கேட்கவில்லையா? ஐயா குகைக்குள்ளே உட்கார்ந்திருந்தான். தேசத்துக்குள்ளே இருக்க வேண்டியவன், தேசத்துக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வர வேண்டியவன், தேசத்துக்குள்ளே இருதயங்களை திருப்ப வேண்டியவன், தேசத்துக்குள்ளே கர்த்தருக்கு முன்பாக நின்று அக்கினியை கொண்டு வந்து பாகானுடைய வல்லமைகளை முறியடிக்க வேண்டியவன். ஆனா என்ன நின்று கொண்டிருந்தானா? ஒரு குகைக்குள்ளே நின்று கொண்டிருந்தான். ஆண்டவர் கேட்டார் பாருங்க, இங்க உனக்கு என்ன காரியம்பா, நீ திரும்பி போ என்று சொன்னார் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து கேட்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? இங்க உனக்கு என்ன காரியம்? ஐயா நீ எங்க ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னை நான் எங்கே அனுப்பினேன்? நான் உன்னை எங்க இருக்க சொன்னேன்? ஆனா நீ இப்ப எங்க இருந்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஐயா மறுபடியும் மீன் பிடிக்க, ஐயா மறுபடியும் அந்த பாவ பழக்கத்துக்குள்ள நீ கடந்து போய்விட்டாயோ, இல்ல அந்த பாவம் உன்னை மறுபடியும் உன்னை இழுத்துக் கொண்டதோ, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் கிருபை உள்ளவரா, நீங்க மறுபடியும் உன் ஓட்டத்துல உன்னை முன்னேற்றி ஓடும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை நீ அசட்டை பண்ணி விடாதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் புரிந்து கொள்கிறேன். ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார். ஒரே ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த தருணம் நீ வாசித்து என்ன 23 இல்ல 22 23 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை பிடித்துக்கொண்டு கழுதை கண்டு பாருங்க. இது யார்? நான் பிழையாம் 22:12 வாசிங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன காரியம் பாருங்க. தேவன் பிழையாமை நோக்கி போக வேண்டாம். நீ போகாதப்பா, நீ தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா நீ போறதுக்கு முன்னாடியே சொன்னார், அந்த இடத்துக்கு போகாத. நம்மாக்க சொன்னா கேட்கிற ஆட்களா? அவர் என்ன சொல்றது, இவர் என்ன சொல்றது, இவர் எதுக்கு சொல்றாரு? அல்லேலூயா. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உருவின பட்டயத்தோடு எதிர்த்து நிற்கிறார். 22-23 வாசிங்க. கழுத பார்த்துருச்சு, ஆனா நம்மளுக்கு கண்ணு தெரியல. அதான் ரொம்ப முக்கியம்.
நம்ம கழுதை என்ன சொல்லணும்னா, இறைமையில சொல்லிருக்கு, தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ சொல்லுவோம். தாறுமாறான ஓட்ட கழுதையா? கழுதைய மாதிரி ஓடாதமோ. கழுதை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புத்தி இல்லாத கோவேறு கழுதைன்னு சொல்லுவோம். அது பார்த்துருச்சு. இவரு கண்டிறக்கப்பட்ட பிள்ளையா தீர்க்கதரிசி, இவருக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு சபை ஐயா உலக புறஜாதி பார்க்கறாங்க, புறஜாதி தப்புன்னு சொல்றாங்க. ஆனா சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நீ நான், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீங்க லூக்கா 16வது அதிகாரம் 8வது வசனம். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, ஒளியின் பிள்ளைகளா நம்ம பேரு. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் நம்மளை காட்டிலும் பயப்படுறாங்க. ஐயோ இவன் கர்த்தருக்கு விரோதமா போராடுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நமக்கு என்ன கழுதைய விடுறா ஓட்டத்தை. ஏன்னா அந்த இச்சை இருக்கு பாருங்க, ஒரு மனுஷனை பிடிச்சு அப்படி இருக்கும். இதே ஊழியத்துக்கு வந்தா வரமாட்டாரு. தேவ சித்தம், தேவ நோக்கம், நான் ஜெபம் பண்றேன். ஆனா இச்சை எடுத்துட்டு போது பாருங்க, சர்ரு போயிடுவார் பின்னாடி. அதுக்கு ஜெபம்லாம் கிடையாது, அதுக்கு கர்த்தர்லாம் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, வயலிலே வாசிங்க. என்ன 22 23 என்னாகும் 22 23 கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிடுச்சு. சரி, எஜமான எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துலாம் சொல்லிட்டு அது என்ன செய்யுதுன்னா, வழியில நிக்கிறாரு, அவரு எதிர்த்தாப்புல நிக்கிறாரு. இது அது பார்த்துட்டு எஜமான காப்பாற்றணும்னு நினைச்சு வயல்ல போயிடுச்சு. இப்ப கர்த்தர் ஒரு கிருபையுள்ள தேவன். இவன் போக கூடாது, போனா இவன் தவறா நடந்துக்கிடுவான், அங்க போய் தவறு நடந்துரும் சொல்லிட்டு திருப்பி தேவதூதன் எப்படி நிக்கிறான் பாருங்க, வழியில நின்றவன். இப்ப பாருங்க 24 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தின் பாதை. நீ வயல்ல போய் விலகி போயிட. இப்ப இருபுறம் சுவர் வைத்த ஒரு இடம், திராட்சை தோட்டத்துல போய் நிக்கிறாரு. பாதையிலே போய் நின்றான். அப்படியே வயல்ல குதிக்க முடியாது. இப்ப சுவர் பக்கமான 2 பக்கம் சுவர் இருக்கு. சரி, இப்பயாவது இவன் போக மாட்டான். சரி, ஏத்தாப்புல நிக்கிறத புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு நினைச்சா இந்த கழுதை என்ன செய்து பாருங்க, வாசிங்க அடுத்து 25. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிச்சு. சுவர் அந்த இடவழியில ஓடணும். அந்த இச்சை அப்படிதான். எங்க கேப் கிடைக்குது, எங்க கேப்புக்குள்ளமோ எதிரா நிக்கிறாரப்பா தேவன் நிக்கிறாரு. நீ அங்க போக கூடாது. நீ அங்க போனீனா ஐயா சொல்றீங்க, இஸ்ரவேல் மக்களை சபித்திருவ, இல்லாட்டா அநீதியின் கூடிய வாங்கிருவ, நீ செம்மையான வழியை விட்டு விலகிருவ, அந்த பொருளாசை உன்னை பற்றி பிடித்து விடும். நிக்கிறார் பாருங்க, வயல்ல குதிச்சிச்சு. ஆனா இப்ப திராட்சை தோட்டத்துல இடத்துல சரி குதிக்க முடியாதபடி நிக்கிறாரு. இப்ப அது காலை நெருக்கி போட்டது. இப்ப திருப்பி 3வது இடத்த பாருங்க, 23 26 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இறுக்கமான இடத்திலே நின்றார். நீ வலது பக்கம் இறங்க போக முடியாது, இடது பக்கம் சாய முடியாது. உன்னை கரெக்டா பிளாக் பண்ணி நிற்கிறார். இதுக்கு மேல அவர் என்னங்க செய்ய முடியும்? கிருபை என்னை காப்பாத்தல, எனக்கு உதவி செய்யல, நீ கட்டிட்டு இருக்கே ஐயா. நீ போகும்போதே தேவன் எவ்வளவாய் உன்னை தடுத்து நிறுத்தும்படியாக, உன்னை போகக்கூடாது என்பதற்காக உன்னோடு கூட எவ்வளவு தூரம் இடைப்பட்டார். இதையும் தாண்டிதான் பிள்ளையம் போனான். இதுதாங்க இச்சை, இதுதான் இச்சை. நீ தேவ கிருபையை நீ இழந்து போவதற்கு காரணம்
தேவ பாதுகாப்பை இழந்து போகிறதுக்கு காரணம் இல்ல, சத்துருவோடு சத்துருவாக நீ மண்ணாய் போறதுக்கு காரணம் எவன் ஒருவன். அதனால சொல்றாரு ஐயா, சொல்ற நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், எஸ்தரை போல மன்றாட போச்சுன்னா இப்ப போகக்கூடாது. முட்டாய் வந்து சொல்றான் அழிவுப்பா அழிவுப்பா. இல்ல இந்த நேரத்துல போனா ராஜா கொண்டு விடுவார். ஆனா இங்கெல்லாம் போலாம், அதெல்லாம் போலாம். ஒரு 4 குஷ்டரோகிகளை போல ஐயா தேசத்துக்குள்ளே முற்றுகை இருக்கிறது, பஞ்சம் இருக்குது. அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஐயா நற்செய்தி அறிவிக்கிற அந்த காரியத்துக்கு நீ போ என்று சொன்னார். முற்றுகை இருக்குது. ராஜா கூட சந்தேகப்படுறான், இல்ல அங்க சத்துருக்கள் இருக்கிறாங்க, அங்க நம்ம மடிஞ்சு போயிடும். ஆண்டவரே போன்னு சொன்னாரியா, போய் ஜனங்கள் முற்றுகையில இருக்கிறாங்க, நாளைக்கு இந்நேரம் அவர்களுடைய பஞ்சம் மாற வேண்டும். யாராவது எழும்பி சத்துருடைய பாளையத்துக்கு போகிறீங்களா கேட்டது ஒருத்தன் கூட அந்த தேசத்துல இல்லைங்க. ராஜா முதற்கொண்டு முடங்கி கிடக்கிறாங்க. நாளே 4 குஷ்டரோகிகள் எழுப்பி போறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு போக வழி இல்லை, அதுல எனக்கு அபியாசம் இல்லை, அதுல எனக்கு பழக்கம் இல்லை. பாருங்க பவுல் சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:23 வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். பிராணனின் நான் அருமையாக எண்ணேன். ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடி முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பாவம் செய்ய துடித்து ஓடுகிற நீ ஐயா, தேவ கிருபையை தாண்டி ஓடுகிற நீ, தேவ கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறாயா? ஹல்லேலூயா. தேவ கிருபை பாவம் செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல ஐயா. தேவன் உனக்கு நியமித்த வேலையை நீ செய்வதற்கு உனக்கு பலனை கொடுக்க தான் தேவ கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனா நீ என்ன செய்யற தெரியுமா? சொல்லுகிறது, பொய்யான மாயை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்கிறார்கள். நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் சீர்கெட்டவனாய் ஐயா வேசிக்கல்லனாகவும் ஐயா யாதொரு கசப்பான வேர் முளைத்து ஐயா தேவனுடைய கிருபையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ இழந்து போகாதபடிக்கு சீர்கெட்டவனாகிய ஏசாவை போல நீ இருக்க வேண்டாம். கிருபையை இழந்து போன ஏசா, சீர்கெட்டவனான ஏசா எதற்கு கிருபை கொடுத்தது? அது அற்பமா எண்ணினான். ஐயா சோதரம், அவன் பிற்பாடு கண்ணீரோடு தெரியும் அது மனமானதை கண்டடையாமல் போனான். உனக்கு எதுக்கு கிருபை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் பவுல்ட்ட, கட்டுகள் இருக்கு, பத்திரம் இருக்கு, உனக்கு இருக்கு. இந்த கச்சை உடையவனை கட்டி பத்திரப்படுத்துவான்னு சொன்னாரு. ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னான்? என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், நான் ஒன்றை குறித்து கவலைப்படேன், இந்த கிருபையின் சுவிசேஷத்தை ஐயா நான் கொண்டு செல்லவே, நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஊர்ல கல்யாணம் தான் போவோம், நிச்சயதார்த்தம் தான் போவோம், அதுக்கெல்லாம் வழிநடத்தல் இருக்கோ இல்லையோ, அழைப்பை நிறைவேற்ற போக முடியாது. அல்லேலூயா. சபையே அவன் என்ன செய்து கொண்டிருக்கு? ஆண்டவர் உங்களை என்னை பார்த்துதான் கேட்கிறார், என்ன செய்து? ஏன் கிருபை? நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏன் கிருபை? தேவன் எதற்கு கிருபை கொடுக்கிறார்? எதற்கு தேவன் லோத்து சொல்றான், பெரிய கிருபை கொடுத்தார், என்ன அழிவின் பள்ளத்தை தப்புவித்தார். அதோட முடிஞ்சு போச்சா? நீ வாசிங்க, பவுல் சொன்னார் பாருங்க, எதுக்கு கிருபை? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏன் உனக்கு கிருபை தர வேண்டும்? 2 கொரிந்தியர் 12:9
அதற்கு அவர், ஆ, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி ஆ, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா எண்ணுகிறேன். எதற்கு? என் கிருபை. அவன் சொல்றான், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறுபடியா 3 முறை நான் வேண்டிக் கொண்ட ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே பலனை கொடுக்கும்படியாக கிருபை. பலன் பெற்று என்ன செய்யணும்? பலன் பெற்று என்ன செய்யணும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்கலாம். பவுலுடைய வாழ்க்கையை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறேன். கிருபை பெற்ற மனிதர், தயவு பெற்ற மனிதர் செய்த 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே, இப்ப நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பிரயாசப்பட்டேன். திரும்பமாய் சொல்றேன், அவர்கள் எல்லாரிலும். எனக்கு முன்னாடி அப்போஸ்தலர் இருக்காங்கல்ல, அப்போஸ்தலர் சிஷ்யர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எதுக்கு கிருபை கொடுக்கிறாரு? திருடி தூங்குறதுக்கா? இல்ல ஐயா கிருபையை வாங்கிட்டு ஐயா ஊருக்கு ஓடுறதுக்கா? இல்ல கிருபையை வாங்கிட்டு பாவத்துல மறுபடியும் நிற்கிறதற்கா? ஐயா எதற்காக? உன் பலவீனத்திலே என் பலனை தேவன் கொடுக்கிறார். ஐயா அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். என்ன பிரயாசம் பண்ணீங்க? கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை தாங்க டாடி, கிருபை தாங்க டாடி. ஒரு பிரயாசமும் இல்லை. நீ தேவனுக்காக எதையாவது இழந்திருக்குன்னு நான் சொல்லுறேன். நமக்காக, சுயநலத்துக்காக, என் வாழ்க்கைக்காக, என் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அல்ல. தேவனுக்காக, தேவன் கொடுத்த கிருபைக்காக நீ என்ன செய்தாய்? இல்லையே, இல்லையே. நாங்க காமராஜபுரம்னு ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ஊழியத்துக்கு வந்த உடனே ஒரு மீட்டிங் நடத்துறோம். கரெக்டா 2011 நான் வேலையை விட்டேன். அப்ப அந்த ஆன்டி சொன்னாங்க, நம்ம வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்திருக்குப்பா, சந்தோஷப்படுறதுல நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். அதை பார்த்து அவங்க சொன்னாங்க, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இங்கிருந்து வேன் எடுத்துட்டு நேராக இங்கிருந்து பம்மல் வரைக்கும் போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு அவங்க அங்கே போய் சேரும். 3 மணிக்கு மீட்டிங் தொடங்கும். அந்த மதியான நேரத்தை கிட்டத்தட்ட கொரோனா டைம் வரைக்கும் நாங்கள் அதை நடத்திட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு அந்த மூத்த அண்ணனுக்கு கேன்சர் வந்துருச்சு. அதுவும் கேன்சர்னா சாதாரண இல்லை, 4th ஸ்டேஜ் கேன்சர். அப்ப கஷ்டத்தோட இருந்தாங்க அந்த குடும்பம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், என்னடா கூட்டம் நடத்துற இடம்? ஏன்னா நாங்க கூட்டம் நடத்துறதுன்னா சும்மா சாதாரண வீட்டுக்குள்ள அப்படியே முடங்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். நாங்க மைக் வச்சோம்னா இங்க இருந்து ஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். ஒரு 4 வீடுக்கு அங்க உள்ள சுத்தி வீடுகளுக்கு கேட்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு அந்த குடும்பம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போச்சு. அப்ப அவங்களுக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப எங்க அம்மாவுக்கு வந்த போதாவது பிரேயர் பண்ணும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உண்டு, ஆனா மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு வார்த்தை வந்துச்சு. ஆனா அவருக்கு வரும்போது கர்த்தர் கிருபையை தருகிறார். இவ்வளவுதான், கர்த்தர் கிருபையை தருகிறார். நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஏதோ கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க நினைச்சேன். 2011 தொடங்கிச்சு. அப்போ அவங்க சிஎம்சில டெம்பரரி எக்ஸ்ரே ஸ்பெஷலிஸ்ட்ல டெம்பரரி போஸ்டிங்ல இருந்தாங்க. அவங்களே சொன்னாங்க, அங்க உள்ள எக்ஸ்பர்ட்ஸே சொன்னாங்க, ஏன்னா சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தனால எக்ஸ்பர்ட் சொன்னாங்க இது இத்தனை வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஒரு காரியம். ஆனா அது போன் கேன்சர், ஸ்பைனல் கார்ட்ல எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுருந்தாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜீவனோட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 15 வருஷம். 15 வருஷம் தேவன் நீட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அவங்க டெம்பரரி போஸ்ட்ல இருந்தாங்க, இன்னைக்கு பெர்மனன்ட் போஸ்ட், ஃபுல் டைம் அந்த இடத்துல வேலை பார்க்கிற அளவுக்கு தேவன் கிருபையை கொடுத்த தேவன் முழு நேர பணியாளராக அந்த அப்பாயிண்ட் ஆகி அந்த முழு வேலையை செய்ய பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல,
அவங்க 2 பிள்ளைகளும் மெரிட்ல சிஎம்சில மெடிக்கல் படிக்கிறாங்க. மெரிட்ல பாடுகள் இல்ல, தேவ கிருபை பாடுகளை தாங்கி செல்ல பலம் தருகிறதோடு மாத்திரமல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு தொடங்கினாங்க அந்த வாசல்களை திறந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. தேவ கிருபையை கொடுக்கிறது வெறுமே காப்பாற்றுவதற்காக அல்ல, தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று எழுப்புவதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ கர்த்தர் கிருபை கொடுத்தாரு, அவரை காப்பாற்ற, எதற்காக காப்பாற்ற வேண்டும்? எதற்காக? ஐயா, மரித்து போக வேண்டியவர்கள், போர்த் ஸ்டேஜ் கேன்சர், எதற்காக தேவன் காப்பாற்ற வேண்டுமானால் அன்றைக்கு ஊழிய வாசல்களை அந்த பகுதிகளில் திறந்து மத்தியானம் 3 மணிலிருந்து ஐயா தொடங்கி நாங்க முடிச்சுட்டு வர வரைக்கும் எல்லா காரியத்தையும் ஒரு நாள் பொறுப்பெடுத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க கேரட்ஸ் போனோம்னா எங்களுக்கு உபசரிச்சு எனக்கு சொல்லுவாங்க, வாக்கு கிறிஸ்டா அடிக்கடி வீட்டுக்கு வாக்கு சொல்லுவாங்க. நான் தான் போறது கிடையாது. அந்த அளவுக்கு தேவ கிருபையை உணர்ந்தவர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். ஞானவான்கள் கர்த்தர் எதுக்கு கிருபை கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு உணர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஏன் இந்த வியாதி வரல? உங்களுக்கு எனக்கும் ஏன் நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு எனக்கும் ஏன் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு எனக்கும் தேவன் ஏன் உயர்வுகளை கொடுத்திருக்கிறார்? என் திறமையா? இல்ல நான் செய்த இந்த புண்ணியம் இல்லைங்க. ஐயா சொல்றான், திரும்பவும் சொல்லுகிறேன், ஐயா உன் வாழ்க்கை கிருபை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. தயவு செய்து நான் சொல்றேன், கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லோத்தருடைய வாழ்க்கையில் நடந்த நேற்று அந்த மீட்டிங்ல நான் சொன்னேன், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலே இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். யாரை நினைச்சா? லோத்து சொல்றாங்க, பெரிய கிருபை செய்தது. யாரை நினைச்சு? ஆபிரகாமை நினைத்து. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 27வது வசனத்தை வாசி பாருங்க. ஆபிரகாம் போய் முன்பு தான் தேவனிடத்துல நின்ற இடத்துல போய் அந்த பட்டணத்தை பார்க்கிறான். எல்லாம் புகைக்காடா இருந்தது, எல்லாம் எரிந்து போயிருந்தது. அவன் நினைச்சிருப்பான், நான் ஜெபிச்சேன் இந்த பட்டணத்துக்காக, தேவன் போன பிறகு அந்த பட்டணத்துக்காக நான் நின்று கொண்டிருந்தேனே, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சா, என் ஜெபத்துக்கு பதில் இல்லையா நான் நினைச்சிருப்பான். ஆனா அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, ஆபிரகாமை நினைத்து லோத்தை வெளியே கொண்டு வந்தார். நான் சொல்றேன், உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு இவங்க ரட்சிப்புக்காக அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிச்சுட்டு இருக்க. நம்ம நினைக்கிறோம் சோதோம் குமார பட்டணம் அழிஞ்சு போச்சு, ஐயோ புகைக்காடா இருக்குதுன்னு அடுத்த நாள் வந்து பார்க்கிறான், அதிகாலமே எழுந்து போய் பார்க்கிறான். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஐயா அவன் ஜெபத்தை கேட்டு தேவன் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தது போல, ஐயா நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த ஜெபங்கள் ஒரு நாளும் தரையிலே விழாது. ஹல்லேலூயா. இப்படி ரட்சிக்கப்படாதன்னு ஜெபிச்சிட்டு இருக்கியா? இல்ல ஐயா என் குடும்பத்தில் உறவினர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே நீ ஜெபிச்சிட்டு இருக்கியா? ஐயா ஒரு ஆபிரகாமை போல தேவ பாரத்தை உணர்ந்தவனாய் அந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார், அது அக்கிரமம் மிகுந்த பட்டணம் என்று சொல்லி அந்த பட்டணத்துக்காக நீ விடுகிற கூக்குரல் ஐயா ஒரு நாளும் தரையில விழாது. அதனால ஆண்டவர் சொன்னார், உன் ஆதாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாவது அதன் பலனை நீ பார்ப்பாய். சும்மா கிடையாதுங்க. அங்க இருந்து வந்து ஓடி வந்து உழைச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஐயா வெகு தூரத்தில் இருந்து வந்து ஐயா இந்த இடத்துல வந்து ஐயா ஆண்டவரே நாம் பண்ணுகிற ஜெபங்கள் இந்த பகுதிகளிலே ஒரு உயிர் மீட்சியை ஐயா அவர்கள் அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் மத்தியில உண்டு பண்ணும். இப்படி ஒரு சாட்சியை நான் கேட்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். டாக்டர் அசோக் குமார் அப்படிங்கிற ஒரு மிஷனரி ஜெம்ஸ்ல இருந்தவர் டாக்டர். அவங்க இப்ப நேபாள் பகுதியில் தனியா ஊழியம் பண்றாங்க. இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொன்னாங்க.
திடீர்னு மேல இருந்து கால் சரிக்கிடுச்சு, மேல் படியில இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க, அப்படியே உருண்டு விழுகிறாங்க. அப்ப இவங்களுக்கு நல்லா தெரியுது எலும்புகள் அடிபடுது. இப்ப அவங்க டாக்டர்னால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எழும்பும் போது நான் சரியா எழும்பலன்னா அந்த எலும்பு ட்விஸ்ட் ஆயிரும், அது நிமித்தம் ஃப்ராக்சர் வந்து சிவியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மெல்ல கரெக்டான பொசிஷன்ல வச்சு எழும்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு கால் ரிங் பண்ணுது, எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. சரி என்னதான் கேட்பன்னு சொல்லிட்டு பட்டனை ஆன் பண்ணி விட்டுட்டு கேட்கிறாரு. அப்போ ஒரு பாட்டி கால் பண்றாங்க, சாதாரண வீட்டு வேலை செய்கிற ஒரு பாட்டி. அவங்க சொன்னாங்களா, ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்களா. நல்லா இருக்கமா சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்களா. இல்ல வழக்கத்துல எனக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, சாயங்காலம் 4ல இருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மிஷினரிமார்களுக்கு ஜெபிக்கிறது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரம். அதை நான் வீட்டு வேலை செய்கிற மத்தியிலும் நான் தவறாமல் செய்வேயா. இன்னைக்கு நான் ஜெபித்துக் கொண்டு இருந்தேன், திடீர்னு உங்க பேருக்காக நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்னை பலவந்தப்படுத்தி ஜெபத்தை நிறுத்த விட மாட்டேங்கிறாரியா. அவனுக்காக இன்னும் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. நான் ஜெபிக்க அந்த ஜெபத்தை என்னால நிறுத்த முடியல. ஆனா ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். திடீர்னு நான் பார்க்கிறேன், ஒரு சர்ப்பம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் சொன்னார், ஜெபத்தை நிறுத்திடாத, ஜெபிக்க ஆரம்பி, இது ஊக்கமாய் ஜெபம் பண்ணுனாரு. விடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டயம் வந்து அந்த சர்ப்பத்தை வெட்டி போட்டது. அதோட ஜெபத்தை நிறைவு செய்ய என்னால முடிஞ்சிச்சியா. நல்லா இருக்கீங்களா யான்னு கேட்டாரு. அப்பதான் உணர்ந்து கொண்டா, ஐயா நான் இந்த ஆபத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் யார் உள்ளத்திலேயோ ஒரு பாரத்தை கொடுத்து என்னை காப்பாற்றும்படியாக அவர்களை ஜெபிக்க வைத்திருக்கிறார். நிச்சயமாக என் எலும்புகள் முறிந்து போவது இல்லை என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோட கூட ஒரு எக்ஸ்ரே எடுக்க போனாரா, ஒரு எலும்பு கூட முறிந்து போகவில்லை. திரும்பமாய் சொல்லுகிறேன், நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீயும் நானும் ஜெபிக்க வேண்டும், நீயும் நானும் மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நீயும் நானும் ஜெபிக்காதனாலதான், இன்னைக்கு நீயும் நானும் தூங்கி போனது நிமித்தமாகத்தான், இல்ல நீயும் நானும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதபடி ஒரு அற்பமாய் நினைக்கிற பொழுதுதான் எத்தனையோ மிஷனரிகள் கொல்லப்படுகிறாங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டு விபத்துக்குள்ளாய் இருக்கிறாங்க. ஊழியர்கள் இன்றைக்கு ஏன் ஐயா பிளவுபட்டு போய் கொண்டிருக்கிறது? ஏன் சத்துருவின் வல்லமைகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுனா, நீ உன் கடமையை செய்யல, உன் அழைப்புல நிற்கல. ஆபிரகாமை போல தேவன் பாரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை போல ஐயா நெகேமியாவுக்கு வேற ஒண்ணுமே ஆண்டவர் சொல்லல. அங்க இருந்து ஊர்ல இருந்து வராங்க, அவங்க சொல்றாங்க அரங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பாரம். எத்தனையோ செய்திகளை கேட்கிறார், ஆனால் அசைக்கப்படாதபடி, ஜெபிக்காதபடி சுயநலமாய் வாழ்ந்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபித்திருந்தா இவர்களை காப்பாற்றி இருக்கலாம், நீ ஜெபித்திருந்தா உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு இருப்பான், நீ ஜெபித்திருந்தா இவனை நீ காப்பாற்றி இருக்கலாம், நீ ஜெபித்திருந்தா அந்த விபத்து நேராமல் தடுக்கப்பட்டு இருக்கலாம், நீ ஜெபித்திருந்தால் இந்த வியாதியிலிருந்து அவனை விடுதலை பண்ணி இருக்கலாம் என்று சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. வேலையை கொடுத்தார், வேலைக்கே ஓடினார். உயிரை கொடுத்தாரு, உயிரை காப்பாற்றாங்க, உலகத்துக்குள்ள ஓடி போய்விட்டார். இன்றைக்கு கர்த்தர் யாரை எதிர்பார்க்க முடியும்? நன்மை பெற்ற நீயும் நானுமே கர்த்தருக்காக நிற்கவில்லை என்றால் ஐயா மற்றவர்களை நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? கண்களை மூடி ஒரு விசை கூட சிலுவை சுமந்தவராய் சீஷனாகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினோம், சந்தோஷம் கொள்வோம் என்று சொல்லி ஒரு உண்மையான அர்ப்பணிப்போம். ஏனோ தானம் என்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். பாவத்தின் வஞ்சனையினாலே சிக்குண்டு போய் பரிசுத்த கற்பனையை விட்டு விலகி ஓடுகிற வாழ்க்கை வேண்டாம். தேவன் கிருபை தருகிறார், விருதாவாக்கினாரே. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை
சுமப்பீனும் சந்தோஷம் இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. சொல்லுங்க, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டுமே, நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறே, அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உணர்ந்து பாடுவோம். கிருபை தருகிறார், நான் விருதாவாக்கிறேன், இதை நித்தமும் காத்துக் கொள்வேன். என் வாழ்வு இயேசுவுக்கு, என் சாவும் என் ஆண்டவருக்கே என்று சொல்லு. நான் சிறுகட்டும் ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில பெருகிங்கப்பா, என்னை உந்தி தள்ளுங்க ஐயா. கிருபையை நான் விருதாவாக்க கூடாது, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை என்னை நெருக்கி ஏற்பட்டும். சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா ஐயா. நான் கடனாளி, நான் கடனாளி. அன்றைக்கு அந்த ஏழை விதவை கடன்பட்ட பொழுது அவன் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு வந்தாங்க. நீ கடனாளியாய் மாறினா உன் பிள்ளைகள் மீது ஆபத்து இருக்கிறது. அது உன் மீது விழுந்த கடமை. அப்பா சூடாவரா அடிமை கொள்ளும்படியாக ஏமோ வீட்டுக்கு ஐயா கடந்து வருகிறான். நீ ஏதோ ஒரு விதத்திலே கடனாளி. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டுமே, நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறே, அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுங்க, ஹல்லேலூயா. கிருபையை விருதாவாக்கிடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவர் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னை உணர்வானே. பாடுங்கள், தனக்காய் வாழாமல் தன்னை உணர்வானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ்
பாவத்தை கொண்டு உமக்கா பணி செய்வேன் நான் அழுவேன் சொல்லுங்க பரலோக சிலை கொண்டு உமக்கா பணி செய்வேன் நான் அழுவேனோ அல்லேலூயா 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 இன்னைக்கு தேவ பணியை நிறைவேற தெரியுமா? ஒரு எலியாவுக்கு அடுத்து எலிசாவை கண்டுபிடித்தார். ஆனால் எலிசாவுக்கு அடுத்து தேவன் யாரையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய சால்வையை நான் யார் மீதாவது போட முடியுமா என்று சொல்லி அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு பரலோக சந்தை உண்டாகட்டும். அதிக கேடு ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாது. ஹல்லேலூயா. நீ சுஸ்தமானாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உன்னை சுஸ்தமாக்குகிறார். கர்த்தர் உன்னை சுஸ்தமாக்குகிறார். ஒரு தேவ கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. என்னென்ன காயத்தில் காயப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார். பாவங்களை நீக்கி உன்னை சுஸ்தமாக்குகிற ஒரு கிருபை. ஆனா இனி அதிக கேடானதொன்றும் வராதபடி நீ பின்னோக்கி பார்க்கிறார். கிருபை தந்தது நீ முன்னோக்கி ஓடுவதற்கு. சபையே எழும்ப மாட்டாய். சபையே நீ எனக்காக எழும்ப மாட்டாயா? நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒரு பரிசுத்த பிரசன்னம் ஆளுகை செய்ய